அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் கீழ் நீதிமன்றம் விடுவித்த உத்தரவு ரத்து. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. அமைச்சர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆணை. வரும் 9ஆம் தேதி நடைபெற இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென ஒத்திவைப்பு. அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பினார் மனுபாக்கர். வெண்கலம் வென்ற வீரர் சரத் ஜோசிங்கிற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருச்சி திருவெரும்பூர் தொகுதியில் கலைஞருக்கு சிலை காணொலி மூலமாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். கர்நாடகாவை கோவாவுடன் இணைக்கும் பாலம் நள்ளிரவில் இடிந்து விழுந்தது. லாரியுடன் ஆற்றுக்குள் விழுந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் பத்திரமாக மீட்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண்ணுக்குள் புதையும் கட்டிடங்கள். புவியியல் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. 8 நாட்களுக்கு பிறகு ஊட்டி மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து 184 பயணிகளுடன் உற்சாகமாக புறப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடி தேரோட்ட விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். நெருக்கடியான சூழலில் சாதித்த வினேஷ் போகத்துக்கு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கலைஞர் கருணாநிதியின் 6வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் தலைமையில் அமைதி பேரணி. அமைச்சர்கள், MP, MLAக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பேரணியாக சென்றனர். கலைஞர் கருணாநிதியின் 6வது நினைவு தினத்தையொட்டி ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், MP, MLAக்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. மேட்டூர் அணையில் இருந்து நீர் வெளியேற்றம் முற்றிலுமாக நிறுத்தம். நீர்வரத்து சரிந்ததால் பாசனத்திற்காக நீர் திறப்பும் 10,000 கன அடியாக குறைப்பு. கனமழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 50,640 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 6,630 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாலியல் புகார் விவகாரத்தில் கடந்த ஆண்டு போராட்டத்தின் போது அடக்குமுறையில் ஆளான வினேஷ் போகத் சோதனைகளை கடந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவை தலைநிமிர செய்து அபாரம். இறுதிப் போட்டிக்கு வினேஷ் போகத் தகுதி பெற்றது. பாலியல் புகாரில் பிரிஜ் பூஷனின் கன்னத்தில் விழுந்த அறை. இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனிபா பேட்டி. கூகுளில் வரும் ஆபாச விளம்பரங்களை தடை செய்ய கோரிய வழக்கு. மத்திய அரசு கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹமாஸ் ஆயுத குழு அமைப்பின் புதிய தலைவராக யாஸ்யா சின்வார் அறிவிப்பு. ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஜூலை 31ஆம் தேதி ஈரானில் கொல்லப்பட்ட நிலையில் புதிய தலைவர் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.